வணக்கம் 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 நண்பர்களே. தம்பி வந்து விட்டேன். எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? ரன்னிங் தான் நண்பர்களே. ரன்னிங் போகல, சரி கிரிக்கெட் விளையாட போகிறேன். வழக்க தோசத்தில் ரன்னிங்கிட்டேன். நேராக வண்டி எடுத்துக்கின்னு கிளம்பிட்டேன் நண்பர்களே கிரிக்கெட் விளையாட. அதாவது கிரிக்கெட் விளையாடுறது ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் இன்னும் ஒரு 4-5 நாள் தான் விளையாடுவாங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஊருக்கு போகிற நண்பர்களே, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். நேராக கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் நண்பர்களே. என்னைக்கு போல் இன்றைக்கி அருமையாக ஒஸ்ட்டாக விட்டேன் நண்பர்களே. ஒரு அடியனா வாங்க மாட்டேது. நான் ஒயிடு போடுறேன். ஆஃபில் போடணும்னு சொல்லிட்டு ஆஃப்லேயே ஒயிடு போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் தரமாக போட்டுருந்தேன், போக ஒஸ்ட்டானது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மாற்றிக்கிறதுக்காண்டி ஒரு 4-5 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே தரமாக பண்ணிவிட்டு போயிடணும். சார் நண்பர்கள் 4-5 நாளில் கரெக்டாக சாட்டர்டே மார்னிங் கிளம்பிடுவோம் நண்பர்களே. அது நம்மளோட சின்ன பைக்கில் தான் போகிறேன். அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. நேராக ரூமுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரியான டயர்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ரிட்டர்ன் போய் சாப்பிட போனேன். சாப்பிட்டதை வீடியோ எடுக்கலை நண்பர்களே. ஆனால் ஒஸ்ட்டாக தான் சாப்பிட்டேன். சாதம் சாப்பிட்டேன், எடுக்க முடியல. அது அப்புறம் ஒரு கருப்பு காப்பியை போட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கினேன் நண்பர்களே. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. திருப்பியும் தூங்கிட்டு ஈவினிங்காக, அதாவது ஒரு 10:45 பசங்க கூப்பிட்டாங்க டீ குடிக்க. நமக்கு நைட்டு சாப்பாடு இல்லையா, சரி பசங்களோட நேராக கிளம்பி போயிட்டேன் நம்மளே. போயிட்டு 10:45 டீ குடிக்கிறேன். கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதை குடிச்சிட்டு ரிட்டன் ரூமுக்கு ஜல்லுன்னு வந்துட்டேன் நண்பர்களே. அந்த மாதிரி திருப்பியும் உறங்கிட்டேன். ஆனால் லேட்டாக உறங்கினேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.